வணக்கம் friends, welcome to Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு broccoli and cauliflower வச்சு உப்பு கறி தயார் பண்ண போறேன். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு chicken உப்பு கறி, mutton உப்பு கறி ரெண்டு வெரைட்டி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு உப்பு கறி செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லி broccoli and cauliflower வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே அருமையா இருந்ததுங்க. ரசம் ரைஸுக்கு, சாம்பார் ரைஸ்க்கெல்லாம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே காலிஃப்ளவரும் ப்ராக்லியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ராக்லி சீசன் வேறு. நான் என்னோட டீட்டெயில் ரெசிபிக்கு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணணுன்னு. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிளாகில் கூட என்ன இந்த ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு விசிட் பண்ணலாம். நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வற்றல் மிளகா தேவைப்படும். நான் இந்த செரி மிளகா யூஸ் பண்ண போகிறேன். முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் தேவைப்படும். சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா ரெகுலர் வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை, சோம்பு, உங்கள் வீட்டில் எந்த கரம் மசாலா இருக்கோ அது யூஸ் பண்ணுங்க. சிக்கன் தந்தூரி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருக்கோ அது யூஸ் பண்ணுங்க. நான் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். கறி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து இந்த ரெசிபிக்கு எள்ளெண்ணெய் இல்லை கடலக்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் வந்து நெய் சேர்க்கறது இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயை காய வச்சுடுங்க. கடாயில் சேர்த்து நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து சோம்பு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி. ஸோ வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்காது, ஆனால் ரொம்ப அருமையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து வற்றல் மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த சோம்பு வந்து நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குங்க இந்த ரெசிபியில். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த சாம்பார் வெங்காயம் அண்ட் பூண்டும் சேர்த்துருக்கோம். இந்த சாம்பார் வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து ஃப்ரை ஆகவும் நல்லா ஸ்வீட் டேஸ்ட் வரும். அந்த பூண்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இந்த கோல்டு சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதில் வந்து நான் கரம் மசாலா பொடி நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். மட்டன் கரம் மசாலா இருந்தால் அது யூஸ் பண்ணலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பொடி யூஸ் பண்ணலாம். நான் வந்து கிச்சன் கிங் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து இதில் நான் வந்து காலிஃப்ளவர் சேர்க்க போகிறேன். ப்ராக்லி சேர்க்க போகிறேன். ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லதுங்க. சாப்பிடுங்க, ரெகுலராக சாப்பிடுங்க. ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தயங்கின்னு நிறைய பேர் அதை சாப்பிட்றதில்ல. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக நான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோவில். இந்த மாதிரி தயார் பண்ணி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் தயார் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணிவிட்டேன். உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கினேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இந்த ப்ராக்லியும் காலிஃப்ளவரும் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டா போதும். இது வந்து ரசம் ரைஸுக்கு, சாம்பார் சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்கும். இந்த ரெசிபியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணால் பிளாகுக்கு வந்து டைரக்ட் ஆகும். இந்த வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ காலிஃப்ளவரும் ப்ராக்லியும் நல்லா குக் ஆகும். தண்ணியெல்லாம் வத்தின பிற்பாடு நான் எடுத்து சர்வ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி, அருமையாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கும் வரை, this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye.